என்பதை எடுத்து பார்த்தா மௌலுது ஓதுறது ஷிருக்கு, அதை யார் செய்கிறார்களோ அதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று இப்போது இன்டர்நெட்டில் கூட எடுத்து பார்த்தாலும் கூட அது ஃபத்வா நம்பரோடு என்ன செய்து இருந்து கொண்டிருக்கு. அப்போ அவன் கூடாது என்று சொல்றான், தலைமையகத்திலே சொல்லுகிறார்கள், அதை செயல்படுத்தி வருகிறார்கள். அப்ப நமக்கு மத்தியிலே கூடும் என்று பாவலா காட்டக்கூடியது இருக்கிறது. இதுதான் முனாஃபிகீன்களுடைய வேலை. அப்ப இந்த ஆயத்துகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்போது நமக்கு மத்தியிலே முனாஃபிகீன்களாக வேஷதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த தப்லீக் ஜமாத்தினர்கள் தான். ஆகினாலே கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். பல மக்களுக்கு அது தெரிய வருகிறது. ஆனால் நம்முடைய மக்கள்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நல்லதைத்தானே செய்கிறார்கள் என்று அங்கே மயங்கி விடுகிறார்கள். நம்ம எல்லாம் மயக்கி இழுப்பதற்குத்தான் அவன் ஒரு ரோஷம் கட்டவனாக இருப்பான். அட என்னோட பேசாத, எனக்கு சலான் சொல்லாத, உன்னுடைய வழி வேறு நாங்களுடைய வழி வேறு என்று சொன்னாலும் மானம் ரோஷம் இல்லாமல் வந்து தடை விட்டு சீதேவி 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 என்று சொல்லுவான். அவன் ஒரு உண்மையான ஈமான் இருக்குமானால் ஒரு ரோஷம் உள்ளவனா இருக்க வேண்டும். அப்ப எப்பொழுது ரோஷம் இல்லையே அவனிடத்திலே ஈமான் இல்லை. அப்ப அவங்களுடைய திட்டமே என்ன என்று சொன்னால் நம்முடைய சுன்னத்து வல் ஜமாத்துக்காரர்களை எல்லாம் அவர்கள் பக்கமாக இழுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதற்காகத்தான் தொழுகைக்கு அழைக்கிறது என்பதை அவர்கள் வைத்தார்கள். நாங்களும் நல்ல வேலையைத்தான் செய்கிறோம் என்று சொல்வார்கள். அப்ப நாங்களும் ஹத்தம் ஃபாத்தியா ஓதுறோம் என்று சொல்லி நாம ஓதுனா அதுல என்ன செய்வோம், ஓதம் செய்வோம், சாப்பாடு கொடுத்தா ஃபுல் முழு மூச்சா என்ன செஞ்சிடும், வாய் முட்டை என்ன செஞ்சிருவான், அவன் சாப்பிடக்கூடியவனாக இருப்பான். ஆனா அவனுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் இதெல்லாம் கூடாது. இப்ப நம்ம தௌஹீதவாதிகள் என்று வந்திருக்கிறார்கள், அதுல சிம்மந்து வந்திருக்கிறார்கள். இவர்களை ஓரளவு பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் கூடாது என்று சொன்னால் அது கடைசி வரை கூடாது என்ற கொள்கையில் இருப்பார்கள். ஹத்தம் ஃபாத்தியா ஓதக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் ஓத மாட்டார்கள். சாப்பாடு கொடுத்தாலும் கூட அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அது ஹராம் ஷிர்க் என்று ஒதுக்கி விடுவார்கள். அப்ப அவன் கெட்ட கொள்கைகளை கெட்டதிலே உறுதியாக அவன் இருக்குகிறான். நாம எப்படி சுன்னத்து வல் ஜமாத்திலே உறுதியாக இருக்கிறோமோ அதே மாதிரி அவன் வழிகேடன் தான். அவன் நல்லவன் கெட்டவன் சொல்றதுக்கு இல்லை. ஆனா அவனுடைய கொள்கையை பார்க்கும் போது கொள்கையிலே கோட்பாடிலே அவன் உறுதியாக இருக்குகிறான். அதற்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்குகிறான். ஆனால் இவர்கள் இருக்கிறார்களே, கொள்கை எல்லாமே அவன்தான். எந்த தௌஹீத்காரர்கள் என்னென்ன கொள்கையை சொல்லி இருக்கிறார்களோ அத்தனையும் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்ப அதிலேயே இருந்து கொண்டு கொள்கை அளவில் அங்கே இருந்து கொண்டு நம்ம எல்லாம் குழப்புவதற்காக நம்மிடத்தில் நடிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது. அவ நம்முடைய விரோதி இருவர்கள் உள்ளேயும் இருக்கிறார்கள், வெளியேயும் இருக்கிறார்கள். அப்ப இந்த தௌஹீத்காரர்கள் எல்லாம் நமக்கு வெளிரங்கமான விரோதிகள். நாம் அவர்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் நமக்கு உள்ளேயே வந்துகிட்டு சுன்னத் ஜமாத்து பள்ளி வாசல் மஜ்லிஸ்களிலே மௌலூது சபைகளிலே இருந்து கொண்டு நம்ம எல்லாம் வழிகெடுக்கக்கூடிய முறையில் வருகிறார்களே, இது உள்நாட்டு விரோதிகளாக இருக்கிறார்கள். அப்ப உள்ளே இருந்து நமக்கு பாதகங்களை செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அப்ப இவர்களை தான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இப்படிப்பட்ட வழிகேடர்கள் எல்லாம் நமக்கு வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் சொல்லி இருக்கிறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி யுவாத்தூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும் உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான வ அய்யதஹும் பிரூஹின் மின்ஹு வ யுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா ரலியல்லாஹு அன்ஹும் வ ரலூ அன்ஹு உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நன்மக்கள் எப்படி இருக்க வேண்டும், தீயவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ரெண்டு பேருக்கு மத்தியிலே உள்ள தொடர்புகள் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆயத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார். அவன் நன்மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை இவர்கள் தீயவர்களாக முனாஃபிகீன்களாக காஃபிர்களாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எவர்கள் விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்களோடு இந்த நன்மக்கள் எப்படி புழங்கிக் கொள்ள வேண்டும், எப்படி உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆயத்திலே
அழகான முறையிலே சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹ்வை கொண்டும் கடைசி நாளை கொண்டும் விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தினர்களை யுவாத்தூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விரோதிகளாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விரோதியாக ஜென்ம விரோதிகளாக இருக்கக்கூடியவர்களை நேசிக்கிறவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அவ இந்த கூட்டத்தினர்கள் அந்த எதிர்கட்சியானவர்களை என்ன செய்ய மாட்டார்கள்? நேசிக்க மாட்டார்கள். நேசிக்கிறதாக நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஒலவுக்கானு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக இருக்கக்கூடியவர்கள் ஆபாஹும், இந்த நல்மக்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும், அவ் அபுனாஹும், அவர்களுடைய ஆண்மக்களாக இருந்தாலும், அவ் இஹ்வானஹும், அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், அவ் அஷீரத்தஹும், அவர்களுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் கூட இவர்கள் அவர்களை நேசிக்கிறதாக நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏன் இப்படி உறுதியாக இருக்கிறார்கள்? உலாயிக கத்தப ஃபீ குலூபிஹில் ஈமான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை அவருடைய கல்பிலே எழுதியிருக்கிறான், உறுதிப்படுத்தியிருக்கிறான். அப்ப ஈமான் என்ன செய்து? வலுவாக இருக்குகிறது. வஅய்யதஹும் பிரூஹின் மின்ஹு, தன்னுடைய புறத்திலிருந்து ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அவர்களை இன்னும் மேன்மையாக உறுதியாக வச்சிருக்கிறார். அப்ப உறுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விரோதியாக இருக்கக்கூடியவர்களை நேசிக்க மாட்டார்கள். நேசிக்கிறதாக நீங்கள் செய்ய மாட்டீர்கள், பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இந்த நன்மக்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? வயுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொர்க்கத்திலே நுழைய வைப்பான். அந்த சொர்க்கத்துக்கு கீழே நதிகளெல்லாம் ஓடும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நேமமாக அவர்கள் இருந்துவார்கள் அந்த சொர்க்கத்திலே. ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். வரவு அன்ஹு, இவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். உலாய்க்க, இவர்கள்தான் ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய அணியினர்கள், கோஷ்டினர்கள். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், இந்த அல்லாஹ்வுடைய கோஷ்டினர்கள் தான், அணியினர்கள் தான் ஜெயசீலர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறான். அவ இந்த இடத்திலே அல்லாஹ்வையும் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் ஒரு சாரார், அதற்கு நேர் மாற்றமானவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரோதம் கொண்டவர்கள் ஒரு சாரார். அப்ப இந்த சாராரிலிருந்து அந்த சாராரை நேசிக்கவர்களாக நாயகமே நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று உறுதியா சொல்லி முடிச்சிட்டான். அப்ப இங்கு உள்ள பார்ட்டி அங்குள்ள பார்ட்டி ஒருவனை நேசித்தால் அவன் சொந்தம் தானே, வாப்பா தானே, சகோதரர் தானே, மாமா தானே, மச்சான் தானே, நம்முடைய உறவினர்கள் தானே என்று அங்க ஒரு தொடுப்பை வைத்தால், அங்க ஒரு தொடுப்பை வச்சா இவன் என்ன செய்யறான்? லா தஜிது, நாய் ஸல்லல்லாஹு சொல்லிட்டா, நீங்க இவர்களை ஈமான் கொண்டவர்களாக பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்ப இந்த பார்ட்டி எங்க போயிட்டார்? அந்த பார்ட்டிக்கு போயிட்டாரு. அப்ப அங்குள்ளவை இங்கே நேசித்தால் உண்மையான மூமினாக ஆயிடும். அங்க விட்டு இங்க வந்துடுவான். இப்ப ரெண்டுக்கும் மத்தியிலே ஒரு ஸ்தானம் என்பது இல்லை. ஒன்று அல்லாஹ்வை ரசூலை நேசித்தவனா இருக்கணும், அல்லது அவனுக்கு விரோதமானவராக இருக்கணும். ரெண்டுக்கும் மத்தியிலே முதாஹனத்து என்று சொல்லுவாங்க, பாலிசி, எண்ணெய் பூசுறது, ஐஸ் வைக்கிறது, காக்கா பிடிக்கிறது இருக்குது அல்லவா, இது நம்முடைய மார்க்கத்திலே இல்லை. ஒன்றைக்கு அல்லாஹ் ரசூலை நேசித்து இந்த இதுல இருக்க வேணும். அங்குள்ளவன் நம்முடைய சொந்தக்காரனும் மாமாவா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும், எதா இருந்தாலும் அவனை நாம் நேசிக்க கூடாது. அவன் தான், நாம் தான். இவன் ரெண்டுக்கும் மத்தியில இங்கேயும் அங்கேயும் தலையை காட்டுறவன் யாரு? இவன் தான் முனாஃபிகீன்கள். அப்ப மத்த வழிகட்ட கூட்டத்தார்களை பார்த்தா என்ன செய்யறான்? அவன் ஒரே கொள்கையில இருக்கிறான், அல்லாஹ் ரசூலுக்கும் விரோதமான கூட்டத்துல கிடக்கிறான். அதே நேரத்தில் இந்த தப்லீக் ஜமாத்துக்காரர்கள் தான் இங்கேயும் வந்துகிட்டு உங்களை மாதிரி தான் சொல்லுவான், அங்க போனா நானும் உங்களோட தான் இருக்கிறேன்னு சொல்லுவான். அப்ப இந்த முனாஃபிகீன்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தரக்குறைவாக 13 ஆயத்திலே அவர்கள் என்ன செய்யணும்? வெளுத்து வாங்கியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இன்னல் முனாஃபிகீன லஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்திலே ஆக கீழ்த்தரத்துல தான் என்ன செய்வார்கள்? இந்த முனாஃபிகீன்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே
இப்படி நாம நினைப்போம், நம்ம மாமா மச்சானை எல்லாம் நாம இப்படி